லஞ்சம் எங்கு எங்கெங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றதோ அங்கு எல்லாம் சட்டம் வளைந்து குனிந்து நிற்பதாகவே அர்த்தம். இந்த தன குழிவால் பல குற்றவாளிகள் தலை நிமிர்ந்து குற்றச்செயல்களை செய்கின்றனர். இதில் அரசை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. தாமாக முன்வந்து லஞ்சம் கொடுப்பதை வாடிக்கையாக்கி வரும் இந்த சமூகம் முக்கிய காரணமாகும். இந்த தவறு ஜனநாயகப்படுத்தப்படும் போது ஜனநாயக நாடு லஞ்சத்தால் தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. நேர்மை மக்களிடமிருந்து தொடங்கினால் நம் நாடு லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு நேர்மையான நாடாக உலக அளவில் மிளிரும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதை சாத்தியமாக்கும் வகையில் அரசும் அதில் பணியாற்றும் அதிகாரிகளும் உறுதி ஏற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஆனால் அந்த சூழ்நிலை எப்போது வரும் என்பதுதான் $1,000,000 கேள்வி. சிவகங்கை தீயணைப்பு மீட்பு நிலையத்தில் மானாமதுரை ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட துணை அலுவலரான நாகராஜன் பணிபுரிந்து வந்தார். இவரிடம் கோழிப்பண்ணை வைப்பதற்கு தடையில்லா சான்று பெறுவதற்கு சூரக்குளத்தைச் சேர்ந்த கற்பகமூர்த்தி என்பவர் அணுகியுள்ளார். அந்த சான்றிதழ் அளிப்பதற்காக கையூட்டாக ரூபாய் 5,000 கேட்டுள்ளார். இது குறித்து மாவட்ட ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் ஜான் பிரிட்டோவிடம் கற்பகமூர்த்தி 2 நாளுக்கு முன்பாக புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் அவர்கள் வகுத்த திட்டத்தின்படி ரசாயனம் தடவிய பணத்தாள்களை கொடுத்து அனுப்பியுள்ளனர். இதையடுத்து இன்று சிவகங்கை தீயணைப்பு நிலையத்திற்கு வந்த கற்பகமூர்த்தி மாவட்ட துணை அலுவலர் நாகராஜனிடம் கையூட்டாக அவர் கேட்டிருந்த ரூபாய் 5,000 பணத்தை கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட நாகராஜன் தனது பையில் வைத்துவிட்டு ஜீப்பில் கிளம்பி சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு ஆய்வாளர் ஜோசப் தலைமையில் உதவி ஆய்வாளர் ராஜா முகமது மற்றும் போலீசார் நாகராஜன் வாகனத்தை விரட்டி பிடித்துள்ளனர். அவர் கையூட்டாக பெற்ற பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்திய சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கற்பகமூர்த்தி கோழிப்பண்ணை வைக்கும் இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த இடத்தை ஆய்வு பண்ணி அவரிடம் 1,000 ரூபாய் கையூட்டும் வாங்கும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைராகி வருகிறது. இப்போதைக்கு வந்துட்டு போனதுக்கு வச்சுங்க என்ன இதுன்னா நான் நீங்கள் ஐடியா சொன்னோன்னே நான் ₹1000 இருக்கு. ஆமாம் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். சொல்லிடுறேன் மாத்துட்டு அவர் சார் அவர் ஊருக்கு மேலே அதே கார் இருக்கு. சரி இன்னைக்கே உங்களுக்கு வெளியே போட்டு அமுச்சு விட்டுருவாரு. சரி இப்போ கொடுத்ததே ஆஃபீஸில் கொடுத்துருவாரு. சரி ரெடி பண்ணுவாங்க. எவ்வளோன்னு சொன்னாங்க நான் சொல்லிடுறேன். ரொம்ப எல்லாம் ஒன்றும் ஆகாது. பார்த்து நமக்கு இது எவ்வளோ நாளில் கிடைக்கும்? இந்த வாரத்தில் வாங்கிக்கோங்க. இந்த வாரத்துக்குள்ள இன்னைக்கு நாளைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சரி திங்கக்கிழமை வாங்கிக்கோங்க. சரி வண்டி போகிறோம் போகலாம். இங்கே டிஎஃப்ஓ சார் இங்கே இல்லை, ராம்நாட்டில் இருக்காரு. ராம்நாடு டிஎஃப்ஓ வாரத்தில் 2 நாளையும் போகிறாங்க கையெழுத்து வாங்க. நேற்றுலாம் எங்களுக்கு என்னடா இருந்துச்சு, நேற்றுலாம் ₹20 கொடுத்தாங்க. லோயல் 15 ரூபா கொடுத்து டிஎஃப்ஓ கொடுத்து 5 ரூபா நாங்கள் ஆளுக்கு 1,000 ரூபா எடுத்துட்டாங்க. சொல்லுங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு வாரம் நான் ஒரு நாள் முன்னாடி சொன்னால் நான் வந்து எப்படியாவது ஃபோன் பண்ணுறேன். நான் வந்து நானே வந்து கொடுத்துட்டு போகிறேன். சரி.